வணக்கம் நண்பர்களே. இப்போ இணையத்தில் பல போலியான வேலைவாய்ப்பு சேனல்கள் அதிகமாகிவிட்ட. ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம், டாக்குமெண்ட் கட்டணம், இன்டர்வியூ கட்டணம் என்று சொல்லி பணம் கேட்கிறார்கள். கவனமாக இருங்கள், உண்மையான வேலைவாய்ப்பு ஓதும் பணம் கேட்காது. எங்கள் சேனல் வேலை தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு மட்டுமே. பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. வணக்கம். வேலைவாய்ப்பு மோசடிகள். உங்கள் இந்த விழிப்புணர்வு பதிவு மிகவும் பயனுள்ளது. பல இளைஞர்கள் இத்தகையகளாய் மாற்றமடையும் சூழல் இத்தகைய எச்சரிக்கைக்கு பாராட்டுக்குரியது. உண்மைதான். எந்த ஒரு நம்பமான நிறுவனமும் வேலைவாய்ப்பதாரர்கள் வேலை தேடுபவர்கள் எப்போதும் கவனமாக இருப்பது அவசியம். இந்த தலைப்பில் வேலை தேடும் நண்பர்களுக்கு உதவகேனும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாம் இணைந்து உருவாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜிகே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாநிலங்களும் அதன் முக்கியத்துவங்களும் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது, அந்த ஸ்டேட்டு அந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஜிகே இல்லாமல் எந்த கொஷினுமே இருக்காது. அதனால் இப்போ சைனிக் ஸ்கூல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை டிஎன்பிசி, இல்லை ஆர்ஆர்பி, குரூப் டி, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வடகிழக்கு பகுதியின் மிகப்பெரிய மாநிலம் அருணாச்சல் பிரதேசம். உலகில் அதிக மழை பெறும் பகுதியான சிரபுஞ்சி உள்ள மாநிலம் மேகாலயா. உலகின் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் அஸ்ஸாம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் ஆந்திர பிரதேசம். உலகின் அதிக வருவாயை தரும் நகரம் வாடிக்கன் நகரம். உலகின் அதிக வருவாயை தரும் இரண்டாவது நகரம் திருப்பதி. அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஆந்திர பிரதேசம். ஆஸ்படாஸ் தயாரிப்பில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். இந்திய மக்கள் தொகையில் முதலிடம் பெறும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். உருளைக்கிழங்கு, கரும்பு உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். வரலாற்று சிறப்புமிக்க கலிங்கப்போர் நடந்த இடம் ஒரிசா. புகழ்பெற்ற கோனார்க் சூரிய கோயில் மற்றும் பூரி ஜெகநாதர் ஆலயம் உள்ள மாநிலம் ஒரிசா. கோலார் தங்க வயல் உள்ள மாநிலம் கர்நாடகம். இந்தியாவின் மின்னணு மைய நகரம் பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. கச்சா பட்டு, ஆயத்தப்பட்டு, மின்னணு தயாரிப்பில் முதலிடம் பெறும் மாநிலம் கர்நாடகம். பருத்தி உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் குஜராத். நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் குஜராத். ஆனந்த் பால் பண்ணை அமைந்துள்ள இந்திய மாநிலம் குஜராத். இந்தியாவின் மிக அதிக அளவில் பழுப்பு நிலக்கரி காணப்படும் இடம் நெய்வேலி, தமிழ்நாடு. நிலக்கரி இறக்குமதிக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட துறைமுகம் எண்ணூர், தமிழ்நாடு. அரபிக்கடலின் ராணி எனப்படுவது கொச்சி. உலகின் 3வது உயர்ந்த சிகரம் அமைந்துள்ள மாநிலம் கஞ்சன்ஜங்கா. அதோட உயரம் வந்து பார்த்துக்கோங்க, 28,205. இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. ஏலக்காய் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் சிக்கிம். சிமெண்ட் தயாரிப்பில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. உலகத்தில் 3வது சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு எது வந்து உலகத்திலே வந்து உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜிகேக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.